ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு கேஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. என்னென்னா சேட்டன் விஷால் அகர்வாலோடைய மர்டர் கேஸ். கல்யாணம் ஆகிறதுக்குன்னு கொஞ்ச நாள் தான் இருக்க போகிற அவரோட ஃபியான்சியோட ட்ரெக்கிங் போகிறப்ப கால் தவறி மேலேருந்து 3400 அடியிலேருந்து விழுந்து இறந்துட்டார். இதில் என்ன இருக்குது, இது ஒரு நார்மலாக ஆக்சிடென்ட் கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வேறு ஆக்சிடென்ட் கேஸ் இல்லை, இட்ஸ் அ மர்டர்னு சொல்லிட்டு போலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 26 வயசான சேட்டன் விஷால் அகர்வால் அவருடைய அப்பாவோட பிஸ்னஸான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்த்துட்டு மும்பையில் இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அவருக்கு கல்யாணம் செட் ஆகுது. யார் கூட அப்படின்னா ஷியா கோயல் அப்படிங்கிறவங்களோட. அவங்க கல்யாணத்துக்கு ராஜஸ்தானில் இருக்கிற பேலஸை 17 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட புக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பிரைவேட் ஜெட்ஸை அவங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிட்டு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அதுக்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு தடபடலான ஒரு கல்யாணத்தை நவம்பர் மாதத்துக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு 19 ஜூன் ஒரு நியூஸ் வருது. என்னன்னா ட்ரெக்கிங் போன சேட்டன் அகர்வால் அவர் கால் தவறி அந்த ஃபோர்ட்லேருந்து கீழே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது நார்மலான ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்னு நினச்சப்போ ஒருத்தருக்கு அப்படி தோணல. யாருன்னா சேட்டன் அகர்வாலோடைய அப்பா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பையன் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரக்கர் ஆச்சு, அவருக்கு இப்படி நடக்க சான்ஸே இல்லையே, எப்படி கால் தவறி விழுந்து இறப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாரு. ஸோ போலீஸ்க்கும் அந்த இடத்துல சந்தேகம் வருது. ஸோ சந்தேகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் இல்லை, இட்ஸ் அ மர்டர்னு. ஸோ மர்டரை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப தான் தெரிஞ்சு மர்டர் பண்ணது அவரோட ஃபியான்சி ஷியா கோயல் தான். எந்த மர்டராக இருந்தாலும் தனியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, கூட யார் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப தான் தெரிஞ்சு இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது 2 பேர். ஒன்று ஷியா கோயல், இன்னொன்று சேட்டன் சௌத்ரி. ஸோ யார் இந்த சேட்டன் சௌத்ரின்னு சொல்லி சர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சு அவர் ஷியா கோயலோடைய ஆஃபீஸ் மேட். ஸோ ஆஃபீஸில் ஒன்றா வேலை செஞ்ச ஒருத்தர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி தான் அவங்க 2 பேரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த கேஸை இன்னும் சந்தேகத்துக்குரியதாக இந்த பொண்ணுக்கு எதிராக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட்ஸ், கால் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை எடுத்து செக் பண்ணுறப்ப தான் தெரியுது கிட்டத்தட்ட 2004 கால் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 234 நிமிஷம் இந்த பொண்ணும் பையனும் பேசியிருக்காங்க. கல்யாணம் ஆக போகிற பொண்ணு, ஆனால் ஃபியான்ஸே இல்லாத வேற ஒருத்தர் கூட எதுக்காக இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்ற இடத்துல தான் போலீஸ்க்கு இந்த பொண்ணு மேலே சந்தேகமே வருது. வேற எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேட்டனோடைய பாடியை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போது அவருடைய ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாடியை எடுத்துகிட்டு வரும்போது ஷியா கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ரியாக்ஷனுக்கு தரலையே, கொஞ்சம் கூட அழுகவே இல்லையே, கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு சோகமே இல்லையே அப்படின்ற அந்த இடத்துல தான் இன்னும் அவங்க அப்பாவுக்கு ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது. சரி ஓகே, சப்போஸ் அந்த ஷாக்கில் அவங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் தராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இன்னொரு இடத்துல எங்கே அது ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா, சேட்டனுடைய தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அண்ணன் இருந்து 4வது நாள் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்களோட ஒரு பதில் என்னை ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு நார்மலான பதிலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப நார்மலாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்தேகத்தெல்லாம் வச்சு அந்த ஷியா கோயலை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு இது மர்டர் கேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடந்த மர்டர் கிடையாது, இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக பாலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எல்லாமே செட் பண்ணி வீசாலாம் எடுத்து ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கொண்ட மெம்பர்ஸ் பாலி போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏர்போர்ட் பண்ண ஒரு விஷயம் தெரிய வருது, சேட்டனுடைய பாஸ்போர்ட் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ இது ஒரு நார்மலான ஒரு கல்யாண தடங்கள் தானே, இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சப்போ ஒருத்தருக்கு மட்டும் அது ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்தது. யாருக்குன்னா சேட்டனுடைய அப்பா. பாஸ்போர்ட் எப்படி மிஸ் ஆகும், பாஸ்போர்ட் மிஸ் ஆக சான்ஸே இல்லை, பாஸ்போர்ட் மிஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தர் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு தோணு இருக்குது. பட் ஷியா கோயல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பாலி போயிட்டா இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்மளால மர்டருக்கு பிளான் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு காரணத்துக்காக பாலிக்கு போகாமல் இருந்துட்டா இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தலாம்ல, அப்போ நம்மளுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் வந்துச்சு. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோஹாகாட் ஃபோர்ட்டை வச்சு பிளான் பண்ணுறாங்க. ஸோ லோஹாகாட் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ட்டு. அது எப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் எப்படி நம்ம தமிழ்நாடு சேர்ந்தோ அது மாதிரி அவங்களுக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஸ்னேக்கை வச்சு அட்டாக் பண்ண வச்சு அவர் கால் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி செட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் அங்கே தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ பிளான் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, பாம்பும் வருது. ஆனால் இங்கே என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, அவர் அதே மாதிரி பயப்பட்டு கீழே விழுகல, அவர் தப்பிச்சிடுறாரு. ஸோ ஆஸ் எவ்ரி ஒன் நோ, சேட்டன் வாஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரெக்கர். அதனால அவருக்கு அது பெரிய இஷ்யூவாகவே தெரில. அந்த இடத்துல இவங்களோட பிளான் ஃபெயில் ஆகுது. இப்போது ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் நடக்குது, அதுதான் த ஃபைனல் அட்டெம்ப்ட்.
அது எங்கே அப்படின்னா 19th ஜூன் ஷியா கோயலோடைய பர்த்டே அன்னைக்கு. ஷியா கோயலோட பர்த்டேக்கு கேட்டன் வந்து ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 ரூம் ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டலில் புக்கும் பண்ணுறாரு. எதுக்காகனா இவங்களோட பர்த்டேக்காக. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ணலாம், அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர்ட்கே போகலாம் மறுபடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க எதுவும் ஆசைப்படுறாங்களே, நம்ம வந்து அவங்களுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அப்போ தெரியாது அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி அந்த டைமும் வருது, அவரும் மேலே போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வராரு சேட்டன் சௌத்ரி. அதுக்கப்புறம் அவரும் போகிறாரு, அவங்களும் போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா கேட்டன் அகர்வால் மேலேருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு வந்தப்போ தான் தெரிஞ்சு கேட்டன் அகர்வால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல இங்கே சேட்டன் சௌத்ரியை வந்து உள்ள இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு ஸ்டோர் இருந்திருக்குது. ஆனால் அவரோட மொபைலை காலையிலே வச்சுட்டு அவரோட வேலை செய்கிற ஒருத்தரோட மொபைலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட மொபைலில் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் சஸ்பீஷியஸ் ஆகுது. எதுக்காக ஒருத்தர் நார்மலாக இருக்கிறவர் அப்படி செய்யணும்? ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஆல் த இன்வெஸ்டிகேஷன் இட் கேம் டு அன் எண்ட். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை தான் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஜெண்டர் விஷயமா கொண்டு போய் எடுத்துறாங்க. ஸோ பொண்ணுங்களே இப்படி தான், பொண்ணுங்க இப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி திங் இஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் மேலே போட்டுற முடியாது. ஸோ இந்த ஜெண்டரே இப்படி தான், ஆம்பளைங்கனாலே இப்படி தான், பொம்பளைங்கனாலே இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 கேஸ் பொண்ணுங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு காமிச்சா 10 கேஸ் ஆம்பளைங்க கொலை பண்ணிட்டாங்க நானும் காமிப்பேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இட்ஸ் ஆன் தி personal individual personality. So this is all this case about, and see you back at another video. Bye.